யார் இந்த அயத்துல்லா கொமைனி? 1980களில் உலக வல்லரசு நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தலைவர். ஈரானில் மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சி அமைய காரணமாக இருந்தவர். வாருங்கள், அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். யார் இந்த அயத்துல்லா கொமைனி? ஈரானின் மத தலைவர் அயத்துல்லா ருஹோல்லா மௌசவி கொமைனி 1989 ஜூன் 3ஆம் தேதி காலமானார். கடந்த 80 ஆண்டுகளில் இயற்கையாக காலமான ஈரானின் முதல் தலைவர் இவர்தான். அவருக்கு முன் இருந்த ஈரானிய அரசு தலைவர்கள் நாடு கடத்தப்பட்ட அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அல்லது ஆயுதமேந்திய கொலையாளிகளின் பைகளில் அவர்கள் இறந்தனர். கொமேனி இறந்தபோது ஈரான் அரசு அவரை ஹஸ்ரத் முகமது மற்றும் இமாம்களுக்கு பிறகு அற்புத சக்தி வாய்ந்த நபர் என்று அழைத்தது. கொமேனி 1902 செப்டம்பர் 24ஆம் தேதி ஈரானில் உள்ள கோமெயின் நகரில் பிறந்தார். மக்களுடன் பழகுவதை விரும்பாத கொமேனி தனது 6வது வயதிலிருந்தே குரானை படிக்கத் தொடங்கினார். பின்னர் அவர் கும் நகரில் குடியேற முடிவு செய்தார். கொமைனி அயத்துல்லா ஆன பிறகு அவர் ஈரானின் ஷா மற்றும் அமெரிக்காவுடனான அவரது உறவுகளை கண்டனம் செய்யத் தொடங்கினார். இதன் காரணமாக ஷா அவரை நாட்டை விட்டு வெளியேற்றினார். அயத்துல்லா அங்கிருந்து துருக்கி சென்றார். பின்னர் அங்கிருந்து முதலில் ஈராக் சென்று பின்னர் பிரான்ஸ் சென்றார். பிரான்சில் கொமேனியின் நாள் அதிகாலை 3 மணிக்கு, அதாவது காலை தொழுகைக்கு வெகு முன்னதாகவே தொடங்கும். ஒரு நாள் முன்பு வந்த ஆவணங்களை படிக்க அவர் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டார். 7 மணிக்கு காலை உணவு சாப்பிடுவதற்கு முன் அவர் வெளிநாட்டு பத்திரிகை செய்திகளின் பாரசீக மொழிபெயர்ப்புகளை படிப்பார். வாக்கர் மொயின் தனது கொமேனி இந்த லைஃப் ஆஃப் அன் அயத்துல்லா என்ற புத்தகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஈரானில் இருந்து வரும் சமீபத்திய செய்திகள் மற்றும் அவரது தனிப்பட்ட விஷயங்களைப் பற்றி சிந்திப்பார். 10 மணி முதல் 12 மணி வரை தொழுகை செய்வார். உணவுக்குப் பிறகு பகலில் 1 மணி நேரம் தூங்குவார். 3 மணிக்கு பிறகு 2 மணி நேரம் அரசியல் வேலை செய்வார். பகலில் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் அவர் அருகிலிருக்கும் கிராமத்தில் நடைப்பயிற்சி செய்வார் என்று எழுதியுள்ளார். பிரான்சில் கொடுக்கப்பட்டிருந்த அரசு பாதுகாப்பு காரணமாக அவர் தனியாக வாக்கிங் செல்வது மிகவும் அரிதாக இருந்தது. அவரது நாள் 9 மணிக்கு முடியும். பின்னர் அவர் தனது குடும்பத்தினருடன் இரவு உணவு சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதற்கு பிறகு அவர் வெளிநாட்டு வானொலி நிலையங்கள், குறிப்பாக பிபிசியின் பாரசீக சேவையின் பதிவுகளை கேட்பார். அவர் பேரக்குழந்தைகளுடன் விளையாடும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களின் பங்கு பற்றி அவரது கருத்துகள் எதுவாக இருந்தாலும் கொமேனி எப்போதும் தனது மனைவி மற்றும் குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவரது மகள் ஒருமுறை ஈரானிய தொலைக்காட்சியில் அவர் எங்கள் அம்மாவிடம் 1 கிளாஸ் தண்ணீர் கொண்டு வருமாறு சொன்னதே இல்லை என்று கூறினார். 1979 ஆண்டின் தொடக்கத்தில் ஈரான் குழப்பத்தில் இருந்தது. அதன் பொருளாதாரம் சிதைந்து எண்ணெய் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. நாட்டின் தலைநகரான தெஹரானில் இடதுபுறத்தினருக்கும் வலதுபுறத்தினருக்கும் இடையில் இரத்த களரி சண்டைகள் நடந்தன. அந்த காலகட்டத்தில் ஈரானின் ஷாவை ஆட்சியிலிருந்து அகற்றியது கொமேனியின் பெரிய பொருளாதார சாதனையாகும். ஈரானில் புரட்சி நடந்தபோது மேற்கு நாடுகளால் அதை நம்ப முடியவில்லை. அதுவரை மேலை நாடுகள் ஈரானை மிகவும் ஸ்திரமான நாடாக கருதின. ஆனால் ஷா அரியணையை விட்டு வெளியேறியதும் அயத்துல்லா ஒரு மதத் தலைவரானதும் திடீரென நடந்த விஷயங்கள் அல்ல. ஷாவின் காலத்தில் ஈரான் மேற்கு நாடுகளின் முகாமில் இருந்தது. அயத்துல்லா அதை வெளிப்படையாக எதிர்த்தார். இதன் காரணமாக அவர் 1962இல் கைது செய்யப்பட்டார். இந்த கைது அவரை நாட்டின் ஹீரோவாக மாற்றியது. அவர் முதலில் துருக்கி சென்றார். பின்னர் அங்கிருந்து ஈராக் சென்று அங்கிருந்து பிரான்ஸ் சென்று வாழ்ந்தார். இங்கு தங்கியிருந்த போது ஷாவை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று தனது ஆதரவாளர்களிடம் வலியுறுத்தி வந்தார். 1979 வரும்படி ஷாவின் புகழ் ஈரான் முழுவதும் குறையத் தொடங்கியது. எல்லா இடங்களிலும் கலவரங்கள் பரவியது மற்றும் தினசரி வேலை நிறுத்தங்களும் ஆட்டப்பாட்டங்களும் தொடங்கியது. ஷா ஈரானை விட்டு வெளியேற முடிவு செய்தார். ஆனால் அவர் ஜனவரி 16 வரை தெஹரானில் இருந்தார். அரச கருவூலத்தை முழுவதுமாக அல்லது ஒரு பகுதியாவது அவருடன் எடுத்துச் செல்ல விரும்பியதால் ஷா இவ்வளவு காலம் அங்கு தங்கினார். முகமது ஹைக்கால் தனது ரிட்டர்ன் ஆஃப் த அயத்துல்லா புத்தகத்தில் தானும் தனது மனைவியும் முடிசூட்டும் நாளில் அணிந்திருந்த நகைகளை தன்னுடன் எடுத்துச் செல்ல அவர் விரும்பினார். ராயல் கைட் குழுவிடம் அரச பெட்டகத்தை வலுக்கட்டாயமாக திறக்குமாறு கூறி பலமுறை பேங்கிற்கு அனுப்பினார். ஆனால் அவர்கள் எவ்வளவு காலமும் வெறுங்கையுடன் திரும்பி வந்தனர். அரச பெட்டகம் பாதுகாப்பு காரணங்களால் தரையிலிருந்து 20 மீட்டர் கீழே கட்டப்பட்டிருந்தது. பெட்டகத்தை திறக்க தெரிந்த வங்கி அதிகாரிகள் காணாமல் போனார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அரச கருவூலத்தை பாதுகாப்பாக வைக்க ஷா எடுத்த தொலைநோக்கு முன்முச்சரிக்கைகள் அவருக்கு எதிராக சென்றது. எனவே தனது நகைகள் இல்லாமல் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இந்த நகைகள் அந்த நேரத்தில் $500 பில்லியன் காப்பீடு செய்யப்பட்டிருந்தன. இந்த பொக்கிஷம் இன்றும் ஈரானின் வங்கியில் பாதுகாப்பாக உள்ளது. பல நாடுகள் ஷாவிற்கு அடைக்கலம் கொடுக்க மறுத்தன. ஷா ஈரானை விட்டு வெளியேறும் போது அதை எகிப்திற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வதாக காட்டிக்கொண்டார். உண்மையில் அவர் முதலில் ஜோர்டானுக்கு செல்ல விரும்பினார். ஆனால் ஜோர்டான் மன்னர் அவரது கோரிக்கையை பணிவுடன் நிராகரித்தார். ஷாவின் பரிவாரம் முதலில் எகிப்தில் உள்ள அஸ்வான் ரிசோர்ட்டை அடைந்தது. அங்கே தன்னை அரசு தலைவராக காட்டிக்கொண்டார். அங்கு அவர் எகிப்து அதிபர் அன்வர் சதாத்துடன் 3 நாள் உச்சிமாநாட்டை நடத்தினார். அங்கே அவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் கெரால்டு ஃபோர்டையும் சந்தித்தார். எகிப்தில் 5 நாட்கள் கழித்த பிறகு ஷா ஜனவரி 22ற்கு மொராக்கோவின் தலைநகரான மராகேஷுக்கு புறப்பட்டார். 5 நாட்கள் அங்கே இருந்துவிட்டு அமெரிக்காவுக்கு போவதுதான் அவரது திட்டம். ஆனால் அமெரிக்காவுக்கான ஈரான் தூதர் அனுப்பிய செய்தி அவருக்கு கிடைத்தது. அமெரிக்கா மனம் மாறிவிட்டது. இப்போது அவரை வரவேற்க அது தயாராக இல்லை என்பதே அந்த செய்தி. 3 வாரங்களுக்கு பிறகு மொராக்கோவின் ஷா தனது ஏடிசியை ஈரானின் ஷாவிடம் அனுப்பினார்.
அவருக்கு தனது நாட்டில் புகலிடம் கொடுக்க உண்மையான விருப்பம் இருக்கிறது, ஆனால் இப்போது நிலை மாறிவிட்டதால் தான் விரும்பினால் கூட அவரை இங்கே தங்க அனுமதிக்க முடியாது என்ற செய்தி ஷாவிடம் சொல்லப்பட்டது. அவரது வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் எகிப்து அதை தனது நாட்டிற்கு வர அனுமதித்தது. 1980 ஜூலை 27 அன்று ஷா புற்றுநோயால் இருந்தபோது அவர் அரசு மரியாதையுடன் அங்கு அடக்கம் செய்யப்பட்டார். கொமேனி பாரிஸிலிருந்து தெஹ்ரானுக்கு பறந்தார். மறுபுறம் 1979 பிப்ரவரி 1 இரவு 1 மணிக்கு பாரிஸ் விமான நிலையத்திலிருந்து தெஹ்ரானுக்கு போயிங் 711 சிறப்பு விமானம் த மே ஃப்ளவர் புறப்பட்டது. ஈரானின் ஷாவுக்கு எதிரான புரட்சியின் நாயகன் அயத்துல்லா ருஹுல்லா கொமேனி அதில் பயணம் செய்தார். 16 ஆண்டுகள் நாடு கடத்தி வாழ்ந்த கொமேனி தனது தாய்நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். விமானத்தில் மொத்தம் பயணிகளின் எண்ணிக்கை 168. விமானம் தாக்கப்படலாம் என்ற அச்சத்தில் எந்த பெண்ணும் குழந்தையும் விமானத்தில் ஏற்றப்படவில்லை. இந்த அச்சம் முற்றிலும் ஆதாரமற்றதல்ல. கேன் காக்லின் தனது கொமேனிஸ் கோஸ்ட் என்ற புத்தகத்தில் ஈரான் விமானப்படையின் மூத்த தளபதி ஈரானுக்கு கொமேனியை கொண்டு வரும் விமானத்தை சுட்டு வீழ்த்த விரும்பினார். அனுமதியின்றி ஈரான் வான்பரப்பிற்குள் வரும் விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கு எகிப்தில் சரணடைந்துள்ள ஷாவிடம் அவர் கேட்டியன் அனுமதி கோரினார். ஆனால் ஷா இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கவில்லை. புகழ்பெற்ற எகிப்திய செய்தியாளர் முகமது ஹைகால் தனது தி ரிட்டர்ன் ஆஃப் த அயத்துல்லா புத்தகத்தில் விமானத்தில் ஏறியவுடன் கொமேனி விமானத்தில் மேற்பகுதிக்கு சென்றார். அவர் முதலில் கால்களை கழுவி தொழுகை செய்து கொஞ்சம் தயிர் சாப்பிட்டார். தரையில் ஒரு போர்வையை விரித்தார். 2 ஏர் பிரான்ஸ் கம்பெனி போர்வைகளை போர்த்திக் கொண்டு உறங்கச் சென்றார். 2.5 மணி நேரம் தூங்கி எழுந்த பிறகு பிரார்த்தித்து காலை உணவாக ஆம்லெட் சாப்பிட்டார். விமானத்தின் பின்புறத்தில் அவரது ஆதரவாளர்களும் சுமார் 100 செய்தியாளர்களும் அமர்ந்திருந்தனர். விமானம் ஈரானிய வான்வரப்பிற்குள் இணைஞ்சதும் ஏபிசி நியூஸ் செய்தியாளர் பீட்டர் ஜெனிங்ஸ் கொமேனியிடம் ஈரானுக்கு திரும்புவதைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டார். அயத்துல்லாவின் பதில் ஹிச்சி. இந்த பதிப்பு டாங்ஸ் வானொலியிலிருந்து பெறப்பட்டது. நன்றி. விமானத்தின் பின்புறத்தில் அவரது ஆதரவாளர்களும் சுமார் 100 செய்தியாளர்களும் அமர்ந்திருந்தனர். விமானம் ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்ததும் ஏபிசி நியூஸ் செய்தியாளர் பீட்டர் ஜென்னிங்ஸ் கொமேனியிடம் ஈரானுக்கு திரும்புவதைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டார். அயதுல்லாவின் பதில் ஹிச்சி, அதாவது ஒன்றுமில்லை என்பது இதன் பொருள். அவரது பாரசீக மொழிபெயர்ப்பாளர் சாதேக் கோத்பசாதா ஆச்சரியத்துடன் ஹிச்சி கொமேனி ஹிச் அக்சாசி நத்ரம் என்று வலியுறுத்தினார். அதாவது நான் எதையும் உணரவில்லை என்று. கொமேனியின் விமானம் சுட்டு வீழ்த்தப்படலாம் என்ற அச்சம் இருந்தது. அதே விமானத்தில் பிபிசி செய்தியாளர் ஜான் சிம்சனும் இருந்தார். பின்னர் அவர் தனது சுயசரிதையான நியூஸ் ஃப்ரம் நோ மேன்ஸ் லேண்டில் கொமேனியுடன் தெஹ்ரானுக்கு சென்றது ஒரு திகிலூட்டும் அனுபவம். ஈரானிய விமானப்படை எங்கள் விமானத்தை சுட்டு வீழ்த்தும் என்று எங்களுடன் வந்த பயணிகள் உறுதியாக நம்பினார். விமானப் பயணத்தின் போது சில நிமிடங்கள் கொமேனியிடம் பேசினேன். அவர் அதிகம் பேசாதவர். நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டால் அவர் விமானத்தின் ஜன்னலுக்கு வெளியே பார்ப்பார் என்று எழுதியுள்ளார். கொமேனியின் விமானம் தரையிறங்குவதற்கு முன் தெஹ்ரானை 3 முறை சுற்றியது. இறுதியாக பிப்ரவரி 1 காலை 9:30 மணிக்கு கொமேனியின் விமானம் தெஹ்ரானின் மெஹராபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமானத்தின் கதவு திறந்ததும் கருப்பு தலைப்பாகையும் மற்றும் கணுக்கால் வரை பைஜாமாவும் அணிந்த ஒரு மெல்லிய வளைந்த இடுப்பு கொண்ட முதியவர் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குளிர்ந்த ஈரானிய காற்று தனது முகத்தை வருடுவதை உணர்ந்தார். அவரது ஒரு கையை ஏர் பிரான்ஸ் உதவியாளர் கைத்தாங்கலாக பிடித்துக் கொண்டார். கொமேனியை வரவேற்க ஈரானியர்கள் கூட்டம் அங்கு கூடியது. அவர் முதலில் நீல நிற மெர்சிடிஸ் காரில் அமர வைக்கப்பட்டார். ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. காரில் இருந்தவரை தான் செல்லும் பாதையில் இருக்கும் சாலைகளின் பெயர்களை அவர் கேட்டுக்கொண்டே வந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு தெஹ்ரானை விட்டு அவர் வெளியேறிய போது இருந்த நகரத்திற்கும் இப்போதைய நகரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. அதுவரை ஷாவின் காலத்து பிரதமர் ஷாபூர் பக்தியார் பதவி விலகவில்லை. அவரை புறக்கணித்த கொமேனி மெஹ்தி பசர்கானை பிரதமராக நியமித்தார். தனது கையில்தான் அதிகாரம் உள்ளது என்று காட்ட பக்தியார் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தார். அதை கேட்ட கொமேனி ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து அதில் ஃபார்சியில் எழுதினார். ஊரடங்கு உத்தரவை பின்பற்ற வேண்டாம் என்று எழுதினார் என்று முஹம்மது ஹெகால் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு தொலைக்காட்சி சேனலிலும் அந்த காகித துண்டு காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜெனரல் கராப்கி புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதம மந்திரி பசர்கானை அழைத்து, உங்கள் பிரதிநிதியை அனுப்புங்கள், நான் இராணுவத்தின் கட்டுப்பாட்டை அவரிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். பிப்ரவரி 11 அன்று ஜெனரல் கராப்கி திடீரென்று இராணுவம் அரசியல் ரீதியாக நடுநிலை வகிக்கும் என்று அறிவித்தார். எல்லா இராணுவ பிரிவுகளையும் படை முகாமிற்கு திரும்புமாறு கட்டளையிட்டார். அன்று முதல் தெருக்கள் புரட்சியாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டன. பக்தியார் தனது பதவியை விட்டு விலகுவதாக அறிவித்து தலைமறைவானார். அன்று முதல் பழைய ஆட்சியுடன் தொடர்புடைய இராணுவ அதிகாரிகளின் கைது நடவடிக்கை துவங்கியது.
பிப்ரவரி 12ஆம் தேதி இரவு நேரத்தில் ஷாவுக்கு நெருக்கமானவரும் பிரபல உளவுத்துறை நிறுவனமான சவாக்கின் தலைவருமான ஜெனரல் நசிரி முதலில் தாக்கப்பட்டார். பின்னர் அவர் ஜெனரல்கள் ரபி, நாசி மற்றும் கொல்ரோதாத் ஆகியோருடன் சேர்த்து பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு ஒரு பள்ளியின் மொட்டை மாடியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று டெஸ்மண்ட் ஹார்னி தனது த பிரீஸ்ட் அண்ட் த கிங் புத்தகத்தில் எழுதியுள்ளார். ஒரு வாரத்திற்கு முன்பு கொமேனி இந்த பள்ளியை தனது தலைமையகமாக ஆக்கியிருந்தார். கொமேனி இந்த வழக்கை நடத்துவதற்கு சதேக் கல்காலியை நியமித்தார். இந்த மக்கள் சொல்வதை கேட்டு அதன் பிறகு அவர்கள் அனைவரையும் நரகத்திற்கு அனுப்புங்கள் என்று கல்காலிக்கு அறிவுறுத்தினார். ஈரானில் ஜனநாயகம் திரும்ப வேண்டும் என்ற தனது விருப்பத்தை அயத்துல்லா கொமேனி பிரான்சில் வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஈரானிய மண்ணில் காலடி எடுத்து வைத்தவுடன் அங்கு அடிப்படைவாத இஸ்லாமிய அரசை அமைப்பதில்தான் அவரது முழு கவனமும் இருந்தது. இந்த ஜெனரல்களின் கண்கள் கட்டப்பட்டு அவர்கள் பள்ளியின் மொட்டை மாடிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் ஒவ்வொருவராக சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் இருந்ததை கேள்விப்பட்ட கொமேனி உடல்களை பார்க்க குறுகலான படிக்கட்டுகளில் ஏறிச் சென்றார். ஒரு நிமிடம் அவர் அங்கேயே இருந்தார். அதன் பிறகு இந்த சடலங்கள் படம் பிடிக்கப்பட்டு ஈரானிய தொலைக்காட்சியில் காட்டப்பட்டன என்று கான்காக்லின் எழுதியுள்ளார். அயதுல்லா குமேனியின் இஸ்லாமிய நீதிமரபு இப்போது ஈரான் மண்ணில் வேர்விடப் போகிறது என்ற செய்தியை இது உணர்த்தியது. சம்பவம் நடந்த சில நாட்களுக்குப் பிறகு தெஹ்ரான் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர், கொமேனி ஈரானில் ஜனநாயகத்தை கொண்டு வருகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது நாம் ஒரு சர்வாதிகாரியின் இடத்தில் மற்றொரு சர்வாதிகாரியை கொண்டு வந்துள்ளோம் என்று உணர்கிறேன் என்று கருத்து தெரிவித்தார். 1989ஆம் ஆண்டில் சாட்டனிக் வெர்சஸ் புத்தகத்தின் ஆசிரியர் மற்றும் புத்தகத்தின் வெளியீட்டில் தொடர்புடைய சல்மான் ருஷ்டிக்கு எதிராக குமேனி மரண ஃபத்வாவை வெளியிட்டார். ருஷ்டியை கண்டவுடனே கொன்றுவிடுங்கள் என்று உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ருஷ்டியை கொலை செய்பவருக்கு $26 லட்சம் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த ஃபத்வா காரணமாக ருஷ்டி தனது வாழ்நாள் முழுவதையும் பலத்த பாதுகாப்புடன் கழிக்க வேண்டியுள்ளது. 1989 ஜூன் 3ஆம் தேதி கொமேனி காலமான போது தெஹ்ரான் வானொலியின் தொகுப்பாளர் அழுதுகொண்டே அதை அறிவித்தார். நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டன. எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்டு ஈரானின் எல்லைகள் சீல் செய்யப்பட்டன. குமேனி இவ்வுலகை விட்டு பிரிந்ததால் ஈரானில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் என்று அப்போதைய ஈரான் அதிபர் ரஃப் சஞ்சானி கருதினார். குமேனியின் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கான ஈரானியர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக குளிரூட்டப்பட்ட பெட்டியில் அவரது உடல் வைக்கப்பட்டது. சுமார் 20 லட்சம் பேர் கொமேனியின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் என்று ஒரு மதிப்பீடு தெரிவிக்கிறது. மக்கள் கூட்டம் மிக அதிகமாக இருந்ததால் வெப்பம் மற்றும் மூச்சுத் திணறல் ஆகியவற்றால் மயக்கமடையாதபடி தெஹ்ரானின் தீயணைப்பு படையினர் மக்கள் மீது தண்ணீரை பொழிய வேண்டியிருந்தது. இறுதியில் கும்பலிடமிருந்து காப்பாற்ற அவரது உடலை ஹெலிகாப்டரில் கொண்டு செல்ல வேண்டியாயிற்று. ஆனால் ஹெலிகாப்டர் தரையிறங்கியவுடன் கூட்டத்தினர் முன்னால் சென்று குமேனியின் உடலை கைப்பற்றினர். நினைவு பரிசாக வைத்துக் கொள்வதற்காக மக்கள் அவரது உடலை மூடியிருந்த வெள்ளை துணியை கிழிக்க போட்டி போடத் தொடங்கினர். குமேனியின் நல்லடக்க நிகழ்வின் போது சுமார் 10,000 பேர் காயமடைந்ததாகவும் டஜன் கணக்கானவர்கள் உயிரிழக்க நேரிட்டதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன.